வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸர் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இதை பார்ட் 4. நான் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 26. The fundamental duties were ordered in the Indian constitutions on the recommendation of இருக்குல்ல. ஸோ பாலிட்டியில ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் கேட்கறாங்கன்னா நம்ம தப்பே பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே வந்து என்னன்னா கரெக்டா போடுறது. ஸோ ஆன்சர் என்னன்னா சுவரான்ஸ். அடிஷனல் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். பார்ட் 4A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். ஆர்டிகல் 51A. இந்த ஆர்டிகல் எதன் மூலம் கொண்டு வந்திருப்போம்னா 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 1976. ஏன் இயர் இம்பார்ட்டன்ட்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து எஸ்எஸ்சில இயர் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சொல்றேன். இதை இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வந்து என்னன்னா யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யால தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டி யாரு ஹெட் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்வரான் சிங். அதனால ஸ்வரான் சிங் கமிட்டி 1976 வரும். ஸோ இதுல என்னன்னா 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். அதனாலதான் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்திருக்கும். அந்த ஆட் பண்ண ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா ஆர்டிகல் 51A அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் வந்து என்ன எஜுகேஷன் அட் ஏஜ் ஆஃப் வந்து 6 to 14 years வரும். ஸோ அகைன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு கமிட்டி வந்து வெர்மா கமிட்டி. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸ் கிடையாதுல. ஸோ 2024 எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். எக்ஸாம் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து என்னன்னா இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா? இனர்ஷியா அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு எது ஞாபகத்துல வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ரெண்டு கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், ரிமைன் ரெஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து அதே பொருள் ஸோ மூவிங்ல இருக்கு அப்படின்னா மூவிங்ல இருக்கும்போது என்னன்னா சேம் ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஏன் சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னா அன்லெஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன வரும்? நம்மளோட ஏர் எடுத்துக்கலாம், விண்ட் எடுத்துக்கலாம், கிராவிட்டி எடுத்துக்கலாம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்காத வரைக்கும் ஒரு பொருள் மூவிங்ல இருக்கிற சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க, நிலைமை விதி. சரிங்களா? ஸோ இதுக்கான மீனிங்மே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. The inability of the body to change its state of the rest or the uniform motion by itself is called வந்து inertia. Inertia எதை பொறுத்து இருக்கும்னா டிபெண்ட் ஆன் மோஸ்ட்லி வந்து என்னன்னா மாசை பொறுத்தா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன் கேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட்லா இப்போ கேட்டிருக்காங்கன்னா நீங்க செகண்ட்ல தேர்ட்ல ரிலேட்டடும் படிச்சு வச்சுக்கோங்க. இன் கேஸ் வந்து என்னன்னா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 28. Which are the following article of Indian constitutions deal with the relationship between Prime Minister and வந்து President? ஸோ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்தாவே ஒரு 3 ஆர்டிகல் வந்து இன்டர்லிங்க்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் 74, 75 அண்ட் 78. இந்த 3 ஆர்டிகல் ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றாங்கன்னா இந்த 3 ஆர்டிகல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். 74 என்ன சொல்லணும்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லும், there shall be a council of minister headed by prime minister சொல்லும். சரிங்களா? 75 நல்லாவே வந்து 3 கண்டிஷனை சொல்லும். சரிங்களா? முதல் கண்டிஷன்ஸ் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஆல்சோ வந்து பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். அதாவது இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லும். சரிங்களா? மூணாவது பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது மினிஸ்டர் வந்து என்ன ஆபீஸை ஹோல்ட் பண்றது யாரதை பொறுத்து இருக்குன்னா பிரசிடென்டோட பிளஷர் மீன்ஸ் வந்து அவர் நினைச்சாருந்தா எப்ப வேணா வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் அந்த மினிஸ்டர். சரிங்களா? அதுதான் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட் அவரால் பண்ண முடியாது, பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுவாரு, அதன் மூலம் பிரசிடென்ட் எடுப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் 75 பத்தி பேசும். 78 என்ன சொல்லுன்னா அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து கம்யூனிகேட் ஆல் டிசிஷன் டு த பிரசிடென்ட். இது எல்லாமே வந்து பாருங்களேன், மூணுமே 74, 75, 78 எல்லாமே பாத்தீங்கன்னா கவுன்சில் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இதை பத்தியே வந்து பேசுதுல. அதனால அந்த ஆர்டிகல். சரிங்களா? இப்ப இந்த 3 ஆர்டிகலும் பாருங்க, அந்த ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதனால 75 ஈஸியா போட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 3-4 ஆர்டிகல்ஸ்குள்ளதான் வந்து பேசும் அப்படின்னா அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளால ஈஸியா எலிமினேஷன் வச்சு வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 29th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா ரேங்க் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 கேட்கறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நடந்தது வந்து 2023. ஸோ ஓகேவா? அதுவும் ஒலிம்பிக்ஸ்ல இருந்து கேட்கறாங்கன்னா அகைன் நினைச்சுக்கேன். எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர் அப்படி கேட்க போற ஒரு 3 ஏரியா தான். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கேட்பாங்க. ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா ஸோ ஒரு பர்சனாலிட்டி ரிலேட்டடா கேட்பாங்க. அந்த பர்சனாலிட்டி வரும்போது என்ன வரும்னா புக்ஸுமே வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் அதில் வச்சுக்கேன். இந்த இதுல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ நீங்க 2024 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான கரண்ட் அஃபேர் வேணும்ல. நம்மளோட சேனல்ல கரண்ட் அஃபேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர்ல இருந்து ஒன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செப்டம்பரோட ஸ்போர்ட்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் வந்து நான் ஆட் பண்றேன். சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஜூன்னால
மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர் வந்து மார்ச் வரைக்கும் கேட்க சான்சஸ் இருக்கு. நான் அதை எல்லாமே ப்ரொவைட் பண்ணினேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா. ஸோ இதுல ஏன் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு நிறைய வந்து நான் டெடிகேட்டடா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் யாருமே வந்து பெருசா பாக்குறது இல்ல. ஸோ அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 30, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் வாஸ் அ முஸ்லீம் லீக் ஃபார்ம்டு இருக்குல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 1906. மாடர்ன் இந்தியா பொறுத்த அளவுக்கு முஸ்லீம் லீக் பிளே வந்து நல்லாவே குரூஷியல் ரோலா இருக்கும். இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஏதாவது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்றதுக்கு ரீசனே வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இல்ல ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷருக்காக நாங்க வந்து பெங்கால பிரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்ன இருக்கணும், பெங்கால் த ரீஜன் ஃபார் வந்து நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஹாட் ஸ்பாட். அதை உடைக்கணும்னு சொல்லி தான் வந்து நம்ம பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம்ல இருக்கிற முஸ்லீம் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐஎன்சி நம்மளுக்கு எதிரா பண்றாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்னு சொல்லி முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சரிங்களா. எங்க ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா தாக்கால ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்ப உங்களோட இது என்ன அப்படின்னா, அப்ப ஃபார்ம் பண்ண லீடர்ஸ் யாரு, முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ண லீடர்ஸ் யாருன்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பேசிக் சொல்லிட்டா இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த ஆர்டர் வந்து நான் வச்சுக்கேன் சரிங்களா. அப்ப 1906 ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 31st கொஸ்டின் என்னன்னா, த சாம்பல், ஹிண்டோன் அண்ட் டோன் ரிவன் ஆர் ட்ரிபியூட்டரி ஆஃப் த ரிவன் இருக்குல்ல. இப்ப மோஸ்ட் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் வந்து என்னன்னா எய்தர வந்து என்ன இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா, அதே மாதிரி வந்து சவுத் இந்தியன்ல இருக்கிற வந்து என்னன்னா ரிவர்ஸ்ல இருந்து கேட்கலாம். சரி, இப்ப நீ சாம்பல் அப்படின்னு வந்தாவே என்ன நாவத்துல வரும்னா கங்காவோட சைடு வந்து வந்துடணும் சரியா. அப்ப கங்கா சைடு வரும்போது உங்களுக்கு அகைன் இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா யமுனாவோட ட்ரிபியூட்டரியா இருக்கும். ஏன்னா யமுனா வந்து கங்காவோட ஒரு மேஜர் ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்ன யமுனா. ஸோ யமுனோட ட்ரிபியூட்டரி பாத்தீங்கன்னா இந்த சாம்பல் அப்படின்னு வரும். இதை வந்து என்னன்னா நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இது என்னன்னா மேப் ரீடிங் தான். உங்களுக்கு மேப் ரீடிங் ரிவர் சிஸ்டம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 32, த பிரபாத் சர்மா, த ரெசிபியன்ட் ஆஃப் சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ் வாஸ் அ டாஸ் பிளேயர் ஃப்ரம் அசாம். எஸ்எஸ்சி அகைன் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல ரிலேட்டடா எடுப்பாங்க. சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வின்னர் அந்த மாதிரி எடுப்பாங்க சரிங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஃப்ளூட். இப்ப நான் பிரபாத் சர்மா யாருன்னு சொன்னோம் அப்படின்னு வச்சுங்க, ஒரு 2 நாள் மைண்ட்ல இருக்கும், அதோட மறந்துடும். ஆனா இப்ப ஃப்ளூட் ரிலேட்டடா இருக்க ஃபேமஸ் பர்சனாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப ஃப்ளூட்ல ஃபேமஸான பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் யாருன்னா ஹரி பிரசாத் வந்து என்னன்னா சௌராசியா கொடுத்திருக்கேன், ராகேஷ் சௌராசியா, அதே மாதிரி பன்னலால் கோஷ், டி.ஆர். மகாலிங்கம், இவர் நம்ம தமிழ்நாடு சைடு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அடுத்து என் ரமணி, அடுத்து ரோனு மஜும்தார், நித்யானந்த் வந்து ஹல்திபுர், பண்டிட் ரகுநாத் சேக்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஃபார் வந்து ஃப்ளூட் மியூசிக் சரிங்களா. சரி, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுங்க. இன்கேஸ் நம்ம 2024 கேட்கறாங்கன்னா எலிமினேஷன்ஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 33, த மெகர்கர் ஃபோர்ட் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் இருக்குல்ல. இதுக்கான கரெக்டா ஆன்சர் வந்து ஜோத்பூர். இது என்னன்னா மேப் வியூ தான் சரிங்களா. இப்ப அந்த மெகர்கர் இருக்கனால அதை வச்சு சொல்லிடுறேன். மெகர்கர் வந்து ஃபேமஸ் நியோலித்திக் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியோலித்திக் சைட் வந்து எங்க படிச்சிருப்போம், நம்மளோட ஏன்ஷியன் வந்து டைம்ல படிச்சிருப்போம். அது மெகர்கர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் லொகேட்டட் இன் வந்து பாகிஸ்தான் சரிங்களா. இப்ப அந்த ஃபோர்ட் கேட்டிருக்கீங்களா, மெகர்கர் ஃபோர்ட், அது லொகேட்டட் வந்து ராஜஸ்தான் ஜோத்பூர் ரீஜன்ல இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயாவது நம்ம படிச்சிருப்போம், அதாவது நியோலித்திக், ஏன்ஷியன் டைம், இல்லைன்னா மெடிவல், எங்கேயாவது ஒரு படிச்சதை வந்து கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 34, டியூரிங் த கேம் ஆஃப் ஹாக்கி ஃபாலோயிங் அஃபென்ஸ் இஃப் a player shown the red card then he will send off the pitch for சொல்றாங்களா. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கான ரூல்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் சரிங்களா. இதே முன்னாடி, அதாவது இந்த ஷிஃப்ட் நடந்தல, இந்த ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்ல வந்து வாலிபால் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தது. அதுவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் ரூல். அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாலிபால் பிளேயர்ல வந்து ஒரு சைடு எத்தனை பேர் இருப்பாங்க கேட்கலாம். வாலிபால் அது வந்து ஈஸியான கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பானது. ஏன்னா டைம் கேட்கறாங்க. மினிட்ஸ் வந்து நான் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 4 ஆப்ஷனுமே வேற வேற இருக்கனால 25% நம்மளுக்கான சான்சஸ் கரெக்டா ஆகுது சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ணுங்க, தெரியல ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 35, ட்ரேட் லிபரலைசேஷன்ஸ் ஹஸ் ஹெல்ப்டு இந்தியா இம்ப்ரூவ் இட்ஸ் டேஷ் இன் இண்டஸ்ட்ரி வித் மீடியம் டு ஹை டெக்னாலஜி கண்டென்ட் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட எல்பிஜி ரிஃபார்ம் 1990s ஸ்டார்ட் பண்ணிருப்போம் சரிங்களா. அது வச்சுதான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை நான் ஃபிட் பண்ணா கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இம்போர்ட்ஸ் நான் எடுத்து ஃபிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இம்ப்ரூவ் இட்ஸ் இம்போர்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு வரும். அதை யோசிச்சு பாருங்க. இந்தியா வந்து இம்போர்ட்ஸை வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியில வந்து ப்ரொமோட் பண்றாங்களா, ஃபார் வந்து மீடியம் டு ஹை டெக்னாலஜி கண்டென்ட் மேட்ச் ஆகல, அதனால இது வந்து தப்பாயிரும் சரிங்களா. ஃபியூல் எஃபிஷியன்சியுமே மீடியம் டு ஹை டெக்னாலஜி ரிலேட்டடா வராது, அதனால இதுவும் தப்பாயிரும். லேபர் இன்டென்சிட்டியும் வராது. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ். அதனாலதான் என்ன பண்ண முடியும்னா மீடியம் டு ஹை டெக்னாலஜி கண்டென்ட்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க சரிங்களா. பர்டிகுலர் இன்
இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா. அப்ப கரெக்டான இது வந்து என்னன்னா கம்பேரேட்டிவ் அப்டன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் உங்களோட லாஜிக் அப்ளை பண்ணி அது இது கரெக்டா வரும் பண்றதா சரி. இதுல ஸ்டாட்டிக் வந்து என்னன்னா இது லேர்னிங் கிடையவே கிடையாது. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 36. Which of the following 5-year plan address the issue of removal of the poverty as a chief objective for the first time சொல்றாங்களே. இது என்னன்னா நம்மளுக்கு 12th 5-year பிளானுமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த 5-year பிளான் பாவர்ட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பேசுது அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரிங்களா, இதுல சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா அதுக்கான இயரை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அதாவது 1951 ஆரம்பிக்கல, ஒண்ணுல ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் 5-year பிளான். இது வந்து ஞாபகத்துல ஷார்ட் கட். சரிங்களா, அதே மாதிரி 6th 5-year பிளான் ஒரு முழு வேல்யூல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 18 ஸ்டார்ட் ஆகுதுல. இதுக்கு முன்னாடி பாருங்க எதுவுமே வந்து முழு வேல்யூவா இருக்காது. இப்படி ஞாபகத்துல வச்சுங்க. 7th 5-year பிளான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா அந்த எண்ட் இயர் பாத்தீங்கன்னா அது வந்து முழு இதா வந்து முடியும். சரிங்களா, இது எல்லாமே ஏன் அப்படின்னா எல்லா 5-year பிளானுக்கு இயரும் வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. சரிங்களா, டூ டஃப் டு வந்து என்னன்னா ரிமெம்பர். அதான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சிருந்தோம்னா மறக்காது. அதுக்கு ஓகேவா. இப்ப 11th and 12th 5-year பிளான் இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுல ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் க்ரோத்னு பாருங்களேன், இங்கேயும் ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் சேமா வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிங்களா, அதனால இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா, இப்ப நம்மளுக்கான தீம் என்ன அப்ஜெக்டிவ் வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அக்ரிகல்ச்சர், செகண்ட் பிளான் வந்து இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, இதை ஃபிஃப்த் பிளான்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாவர்ட்டி எலிவேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சிக்ஸ்த் பிளான்லயும் வந்து பாவர்ட்டி பத்தி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேசப்பட்ட பிளான் வந்து பாவர்ட்டி அலிவியேஷன் பத்தி பேசுறது 5-year பிளான். அதுதான் இந்திரா காந்தி பீரியடுமே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த பிளான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாவர்ட்டி பத்தி பேசும் அப்படின்னா ஃபிஃப்த் 5-year பிளான் தான் பேசும். சரிங்களா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 37. Which of the following was the first B vitamins discovered in 1897 that is essential in amino acid and carbohydrate metabolism and active in energy production reaction இருக்குல்ல. ஸோ இந்த 4 ஆப்ஷன் பாருங்க, பயோட்டின், ரைபோஃப்ளேவின், தையமின், புளோட்டின் இருக்குல்ல. இதுல இந்த 3, அதாவது ஃபர்ஸ்ட் 3மே வந்து என்னன்னா விட்டமின் B1 தான். ஆனா அது எது ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சுன்னு கேட்கறாங்க. தையமின் தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க B1. சரிங்களா, விட்டமின் B-ல. ஸோ B1 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து என்ன ரைபோஃப்ளேவின் வரும். அடுத்து வந்து என்னன்னா பயோட்டின் வரும். சரிங்களா, இது எல்லாமே விட்டமின் B கூட தான் வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தெளின்னு வந்து ரொம்ப இது பண்ண வேணாம், எல்லாமே லேர்னிங் தான். அகைன் அப்கமிங் டேஸ்ல வந்து என்னன்னா அப்கமிங் நம்மளோட எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போய்க்குங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமா வந்து என்ன அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 38. ஐடென்டிஃபை த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ஆன் த பேசிஸ் ஆஃப் வந்து கிவன் க்ளூஸ். அகைன் எஸ்எஸ்சி வந்து என்னன்னா ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கொஸ்டின் கேட்க போறான்னு வச்சுக்கோங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் எந்த ஏரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா நீங்க கண்டிப்பா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. சரிங்களா, செகண்ட் வந்து என்னன்னா மியூசிக். ஸோ மியூசிக் வந்து ஃபேமஸா எதா இருக்கும். தேர்டு வந்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் என்ன ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கொஸ்டின்ஸ் அகைன் அண்ட் அகைன் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. சரிங்களா, சரி, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஃபெஸ்டிவல் பிரிங் டுகெதர் கிராஃப்ட்ஸ்மேன் வந்து என்ன போர்ட்டர், எம்ப்ராய்டர், வீவர்ஸ், வுட்ஸ் கார்வர், மெட்டல் ஒர்க்கர், ஸ்டோன் ஸ்மித், பெயிண்டர் எல்லாத்தையும் வந்து என்ன ஆல் ஓவர் இந்தியா ஆன் ஒன் பிளாட்ஃபார்ம் இன் ஹரியானா. யோசிச்சு பாருங்க, எல்லாருமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ண போறாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த கிராஃப்ட் மேலா ஹெல்டு வந்து பிப்ரவரி எவ்ரி இயர் அண்ட் ப்ரொவைட் த கிளிம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கல்ச்சரல் ஹெரிடேஜ் அண்ட் ரீசன் வந்து அச்சீவ்மெண்ட் சொல்றாங்கல்ல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ ஹரியானா இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுல என்னன்னா பிஞ்சோர் ஹெரிடேஜ் ஃபெஸ்டிவல், அதே மாதிரி சுராஜ்கோன் இன்டர்நேஷனல் கிராஃப்ட் மேலா ஃபெஸ்டிவல். இதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல். சரிங்களா, எல்லாருமே அதாவது கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்தையும் வந்து அது பேர்லயே இருக்க பாருங்க கிராஃப்ட்ஸ் மேலான்னு சொல்றாங்க. எல்லா கிராஃப்ட்ஸ்மேனையும் ஒண்ணு கூடி அதுல இருந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் ஜுராஜ்கோன் இன்டர்நேஷனல் வந்து கிராஃப்ட்ஸ் மேல. அதே மாதிரி வந்து குக்கா வந்து நவமி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்த்திகை வந்து என்னன்னா விழா, அதான் கார்த்திகை தீபம் நம்ம சைட் பண்றோம். அதே தான் அங்கேயும் வந்து ஹரியானா ஃபேமஸா இருக்கு. சரிங்களா, இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா இன்கேஸ் நம்மளோட அப்கமிங் டேஸ்ல ஹரியானா ரிலேட்டடா ஏதாவது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஃபெஸ்டிவல் ஞாபகத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா எலிமினேஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா சுராஜ்கோன் மேலா தான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 39th கொஸ்டின் அகைன் வந்து பாருங்களேன், நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல 12th 5-year பிளானே கேட்கறாங்க. இல்ல என்ன கேட்டிருக்காங்க, டியூரேஷன் ஆஃப் த 12th 5-year பிளான். ஸோ 5-year பிளான்ல 12வது 5-year பிளானோட டியூரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது அகைன் நம்ம டெல்லிங் 12வது பிளான் எப்போ முடிஞ்சிருக்குன்னா 2017ல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதாவது 2014ல என்ன கொண்டு வராங்க, நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துருவாங்க. எதுக்குன்னா பிளானிங் கமிஷன்ஸ் வேணாம், இந்த 5-year பிளானே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிராப் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் வந்துருன்னா உள்ள வந்துருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்துன்னா நம்ம எக்கானமிக்ஸ்ல ஸ்டாட்டிக்ல லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 2012 to 2017. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்க 5-year பிளான படிக்க போறீங்கன்னா இயர் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அப்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நம்ம எவ்வளவு வந்து என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் தேவையில்லை.
அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது 1ல இருந்து 12 பிளான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிளான் அகைன் நம்ம டெல்லிங் தட் ஷார்ட் கட் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளான்னா 1ன்னு முடியும்னு சொல்லியிருந்தேன். 1951 வரேன். சிக்ஸ்த் பிளான் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு முழு வேல்யூ வரும்னு சொல்லி 18. செவன்த் பிளான்ல இந்த எண்ட்ல வந்து 8 முழு வேல்யூ வரும் 19 வருதுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11 12 நாத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா 2017 தான் எண்டுனால 2014 நித்தியாவுக்கு வந்திருக்கும். அதனால நீங்க நாத்துல வச்சுக்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். ஃபிஃப்த் தான் வந்து நான் பாவர்ட்டி பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசுது. அதே மாதிரி மிச்சம் இருக்கு. அதாவது 11 12 வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் growth, இதுவும் ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் growth. சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12th பயிர் பிளான் கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்க விடவே கூடாது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 40. மனிஷா கல்யாண் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் கேட்கறாங்கல்ல. இந்த கொஸ்டின் மேபி கரண்ட் அஃபேர்ல வந்து பிக் பண்ணிருக்கலாம். இப்ப இவங்க ரிலேட்டட் ஃபுட்பால் சொல்றாங்க. இப்ப நான் மனிஷா கல்யாண் யாரு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கேன். 2024 இதே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க, அதுவும் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்கறான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்னால நம்மளோட சேனல்லையே வந்து செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம ஜூன்ல எக்ஸாம் நடக்க போனா மார்ச் வரைக்கும் நான் கொடுத்துருவேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டியூட் ஃப்ரீயா கொடுக்கறது இல்ல, எல்லாமே பெய்டா தான் கொடுக்குறாங்க. நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 41. A governor shall notwithstanding the expiration of his term continue to hold office until கேக்குறாங்க. அதாவது ஒரு கவர்னர் வந்து என்னன்னா அவருக்கு டேர்ம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் ஆபீஸ் அப்பயே வந்து வெக்கேட் பண்ணணுமா இல்ல என்ன பண்ணணும்னு கேக்குறாங்களே. அவரை உடனே வந்து வெக்கேட் பண்ணக்கூடாது. இன்னொரு அதாவது இவருக்கு அப்புறம் ஒரு கவர்னர் வருவார்ல, அவர் வந்து எப்ப சார்ஜ் எடுக்கிறாரோ அப்பதான் வந்து பழைய கவர்னர் போகணும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹிஸ் ஆர் ஹர் சக்சஸர் என்டர் ஹிஸ் ஆர் ஹர் வந்து ஆபீஸ், அப்பதான் வந்து பழைய கவர்னர் போகணும். சரிங்க? இப்போ கவர்னர் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டதுனால என்ன பண்ணிருக்கணும், சில கவர்னர் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இதெல்லாம் கேட்டிருக்கேன். சில இதெல்லாம் டவுட்ஃபுல்லா இருக்கும், சில இதெல்லாம் வந்து என்னன்னா மறந்துற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நான் பிக் பண்ணி வந்து என்னன்னா ஹோலிஸ்டிக்கா கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ என்னன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்தாவே நான் 3 பேர் நாத்துல வச்சுக்கணும். சரிங்களா? கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சிலர் மினிஸ்டர், அட்வொகேட். இது எப்படின்னா சென்ட்ரலோட எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான். சென்ட்ரல் யார் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருப்பாங்க, அடுத்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சிலர் மினிஸ்டர், அங்க வந்து அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க, இங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப கவர்னர் வந்துட்டா சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நாவத்துல வச்சுங்க, சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாவத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆர்டிகல் 153 இருந்து 162 எதை கவர் பண்ணும், கவர்னரை கவர் பண்ணும். இதை நான் எப்படி நாவத்துல வச்சு இந்த ரிவம்பர் அப்படின்னு போட்டிருக்கல, இது என்னன்னா ஷார்ட் கட்ஸ் ரிவம்பரன்ஸ்க்காக வச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது என்னோட +2 இங்கிலீஷ் கவர் வந்து என்னன்னா பண்ணது 153 வச்சிருக்கேன். இது என்னோட மார்க் கிடையாது. நான் வந்து என்ன இது லாஜிக் கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இது மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்கேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது கவர்னர் அப்படின்னு வந்தா ஒரு ஆர்டிகல் வரணும் அப்படின்னா இந்த 153 வந்து எனக்கு மைண்ட்ல ஆகிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து 7th அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு 1956ல ஒரு பர்சன் 2 3 ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கண்டிஷன் ஆஃப் த ஆஃபீஸ். இப்ப ஷுட் நாட் பி மெம்பர் ஆஃப் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் இருக்கும். யாருக்கு, கவர்னர். ஆனா பிரசிடென்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கும். பிரசிடென்ட் வந்து ஷுட் வந்து என்ன ஏபிள் டு ஹோல்ட் த ஆஃபீஸ், ஆர் வந்து என்ன இவர் வந்து ஒரு லோக்சபால மெம்பரா இருக்க தகுதியா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் வந்து இவர் பிரசிடென்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு வந்து கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனா கவர்னருக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷனே கிடையாது. இவர் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெகிஸ்லேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்க, அப்பதான் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டிஃபரன்ஸ் பட்வீன் பவர்னிங் பவர் ஆஃப் வந்து பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். இப்ப கவர்னருக்கு வந்து என்ன இருக்காதுன்னா டெத் பெனால்டிக்கு பார்டன் இருக்கு, ஆனா பிரசிடென்ட் இருக்கும். அதே மாதிரி மார்ஷியல் லா வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகாது. சரிங்களா? இவரோட வந்து என்னன்னா அந்த பார்டனிங் பவர், ஆனா பிரசிடென்ட் பார்டனிங் பவர் மார்ஷியல் லாவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இது எல்லாமே கம்பேரேட்டிவ் பண்ணி படிச்சிருக்கும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 42nd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, a கவர்மெண்டோட பட்ஜெட் ஷோ த பிரைமரி டெபிசிட் ஆஃப் வந்து என்னன்னா 6,900 crore, the revenue expenditure on the interest payment வந்து 400 crore சொல்லிட்டு பிசிக்கல் டெபிசிட் ஈக்குவல் டு சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப பட்ஜெட் டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் 3 இருக்குல்ல. பட்ஜெட் டெபிசிட்னா ஒன்றும் கிடையாது. இதை நீங்க எப்படி வச்சுக்கணும், நம்மளோட வீடு நினைச்சுக்கங்க. சரிங்களா? இப்ப ஒரு இதுல வந்து என்ன பற்றாக்குறை வருது அப்படின்னா கண்டிப்பா இப்ப வரவு செலவு பாக்குறோம், அதுல பற்றாக்குறை வருதுன்னா என்ன, கண்டிப்பா நம்ம என்னன்னா நம்மளுக்கு வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கும், அதனால தானே பற்றாக்குறை வரும். அதாவது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து அதிகமா இருக்கு, எதை விட டோட்டல் ரெவன்யூ வந்தது, அதுதான் வந்து பட்ஜெட் டெபிசிட் சொல்லுவாங்க. பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா நிதி பற்றாக்குறை சொல்லுவாங்க. அதாவது என்னோட பட்ஜெட் டெபிசிட் இருக்குல்ல, அதையும் பிளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து borrow பண்ணிருப்பாங்க, அதையும் ஆட் பண்ணாதான் அதான் பிசிக்கல் டெபிசிட் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரைமரி டெபிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது இந்த பிசிக்கல் டெபிசிட் பவரோ பண்றாங்கல்ல, அந்த பவரோ பண்ணும்போது வந்து ஒவ்வொரு மாசமும் அது ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணிருப்பேன், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு இருப்பேன். சரிங்களா? இப்ப நீங்களே எடுத்துக்கங்களேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒருத்தட்ட வந்து கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குறது வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு வந்து என்ன வட்டி கொடுத்துட்டே வருவீங்கல்ல. ஆனா
இந்த வருஷத்துக்கு வந்து என்னன்னா வாங்கின கடனா அது இருக்குமா? அதாவது நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு இன்ன வரைக்கும் நீங்க வட்டி கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க கடன் வாங்கினது எப்ப? 4 வருஷத்துக்கு முன்னாடில. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி டெபிசிட். அதாவது இந்த வருஷத்துக்கு வந்து நான் டெபிசிட் பார்க்க போறேன்னா என்னோட இது வந்து இப்ப என்ன டெபிசிட் இருக்கு அதை தான் காமிக்கணும். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க ஆட் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிரைமரி டெபிசிட் உள்ள வரும். என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் டெபிசிட்ல இருந்து எவ்வளவு நீ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறியோ அதை கழிச்சு விட்டுரு. அது தேவையில்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இது இந்த வருஷத்துக்கான வந்து என்னன்னா டெபிசிட் கிடையாது. அது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அதுக்கான டெபிசிட் அப்படின்னு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே கான்செப்ட். நீங்க கிளாரிட்டி இருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஈவன் இல்லனா நீங்க பிரைமரி டெபிசிட்க்கு ஒரு ஃபார்முலா அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி டெபிசிட் என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்? பிசிக்கல் டெபிசிட் ஈக்குவல் டு சொல்லியிருக்கான். இல்ல என்ன சொல்லியிருக்கான்? பிரைமரி டெபிசிட் கொடுத்திருக்கான், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். அப்ப என்னன்னா பிசிக்கல் டெபிசிட் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? பிரைமரி டெபிசிட் பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த 6,900 400 ஆட் பண்ணுவேன். அதுதான் வந்து என்ன பிசிக்கல் டெபிசிட் இருக்க போகுது. அப்ப 7,000 வந்துன்னா 300 வரும். சரிங்களா? இது எல்லாம் வந்துன்னா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 43rd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த ஆஃபீஸ் ஆஃப் வந்து திவானா இன்ஷா டீல்டு வந்து விச் அஃபயர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டெல்லி சுல்தானேட். ஓகேவா? ஸோ டெல்லி சுல்தானேட் பீரியட்ல இவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட பேரு தான் இதெல்லாம். சரிங்களா? திவானா இன்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும். பட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்களேன். இப்ப திவானா ரிசால்ட் அப்படின்னு அது வந்துச்சுன்னா ஃபாரின் மினிஸ்டர் வரும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் ஹரிஷ் அப்படின்னு வரும். ஹரி வந்து என்ன அப்படின்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுங்க. நீங்க எப்படி ஞாபகத்துல ஆச்சுன்னா எந்த ஒரு கிங் அதாவது அந்த டைம்ல முதல்ல இம்பார்ட்டன்ட் என்ன? எந்த ஒரு டைனஸ்டிக்குமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி தான். இந்த ஆல்பாபெட்ல ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், மிலிட்டரி வந்து ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி வந்து என்ன ஷார்ட் கட் வச்சுக்க தெரியுங்களா? அதை எடுத்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். திவானை இந்த இஸ்தைக்கு அப்படின்னு இருக்குல்ல இதெல்லாம் வந்து பென்ஷன் ரிலேட்டடா வரும். அதே மாதிரி ஹரியாட் வந்து என்ன ரிலேட்டட் டு சேரிட்டி, போகி வந்து ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், இன்ஷா ரிலேட்டட் டு கரஸ்பாண்டன்ஸ். அவன் என்ன கேட்டிருக்கான்? திவானை இன்ஷான்னு கேட்டிருக்கான். ரிலேட்டட் வந்து கரஸ்பாண்டன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா மேபி டெல்லி சுல்தான் இடம் இந்த வருஷம் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதுல என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சதுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 44. த எர்த்தோட பெரிஹீலியன்ஸ் அக்கரின் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இப்ப ஹீலியன் ஒண்ணும் கிடையாது, சன்னுன்னு வரும். சரிங்களா? பெரி மீன்ஸ் வந்து கிட்டன்னு சொல்லுவாங்க. அதாவது எர்த்து சன்னு பக்கத்துல எப்ப கிட்ட வரும், எந்த மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஜியோகிராஃபில படிச்சிருக்கோம், சால்டைஸ் படிச்சிருக்கோம், சம்மர் சால்டைஸ் அண்ட் விண்டர் சால்டைஸ். இதை எதை வச்சு சொல்லும் அப்படின்னு நார்தன் ஹெமிஸ்பியர் வச்சு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது சம்மர் இன் நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தோன்னா எப்ப வரும்? 22nd வந்து ஜூன் வரும். இதுதான் வந்து சம்மர் சால்டைஸ். சரிங்களா? அதே நார்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டர் வந்து எப்ப வரும்னா டிசம்பர். நம்மளோட இதுல யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவே வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. நம்மளுக்கு எப்ப வந்து விண்டர் வரும்? 22nd டிசம்பர் மாசம் தானே விண்டரா இருக்கு. அதுதான் வந்து விண்டர் இன் நார்தன் ஹெமிஸ்பியர். அதுதான் விண்டர் சால்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சம்மர் எப்ப வரும்? ஜூன் மாசம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுவோம்ல. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்மர் சால்டைஸ் வச்சுக்கோங்க. இப்ப அதே இது சதன் ஹெமிஸ்பியர் உல்டாவா இருக்கும். மேல நம்ம நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து என்ன சம்மரா இருந்துச்சுன்னா சதன் ஹெமிஸ்பியர் விண்டரா இருக்கும். அதே இது மாத்தி இருக்கு. சரிங்களா? இதை வச்சு நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த விண்டர் சால்டைஸ் வந்து 22nd டிசம்பர்னு சொன்னேன் பாத்தீங்களா? அததான் என்ன வச்சுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஹீலின்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா அப்பதான் வந்து என்னன்னா கிட்ட இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எர்த் வந்து சன்னு பக்கத்துல எப்ப கிட்ட இருக்கும் அப்படின்னா விண்டர் சால்டைஸ் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல வரும்போது அதே சதன் ஹெமிஸ்பியர் என்ன இருக்கும்? சம்மர் இருக்குல்ல, அப்பதான் என்ன ஆகும்? பெரிஹீலியன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கங்க நம்மளுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? ஜனவரி. இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஜனவரி 5th கிடையாது. ஆனா என்ன டிசம்பர் வருது. டிசம்பருக்கு கொஞ்ச நாள் தான் ஜனவரி வருது மந்த். அதனால கனெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இருந்து என்னன்னா பெரிஹீலியன்ஸ் வந்து சன்னு பக்கத்துல வந்து எர்த்து கிட்ட இருக்கும். அக்கீலியன் அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்து வந்து சன்னோட தூரத்துல இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 45th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? குரு பிபின் சிங் வந்து என்ன ரிசீவ்டு த ஹானர் ஆஃப் சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் இன் 1966 அண்ட் வந்து காளிதாஸ் சம்மன் பை மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வாஸ் அ எக்ஸ்போனன்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சில வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா 3 ஏரியா சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? செகண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த வந்து கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? இதுல இருந்து என்ன கேட்கறாங்க? யாரு அப்படின்னு கேட்கறாங்க? பர்சனாலிட்டி ரிலேட்டட் கேட்கறாங்க. குரு பிபின் சிங் ரிலேட்டடா எது ரிலேட்டடா வருவாருன்னா இவர் மணிப்பூரி டான்சர். சரிங்களா? நான் இப்ப மணிப்பூரி டான்ஸ்ல ஃபேமஸான வந்து ப்ரொபனன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். ஜாவேரி சிஸ்டர் நயனான்னு சொல்லுவாங்க, சுவேர்னான்னு சொல்லுவாங்க, ரஞ்சனா, தர்ஷனா. இது எல்லாத்தையும் நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்? நிறைய இருக்கு. எல்லாம் இப்படி மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ராஞ்சனா அப்படின்னு ஒரு மூவி இருக்கும், தனுஷ் நடிச்ச மூவி.
அதான் மணிப்பூரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. தர்ஷனா எப்படி ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னா, நம்மளோட ஒரு மலையாள மூவில தர்ஷனா அப்படின்னு ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸான சாங். அத வந்து நான் என்ன சொல்றேன், 2மே மூவில ரஞ்சனா மூவி, தர்ஷனா மூவில தான் வருது. 2யும் மணிப்பூரி கூட வரும் அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட்ஸ்க்காக ஞாபகத்துல வச்சுக்கிறேன். எதுக்குலாம் மறக்காம கூடாது. அகைன் ஐம் அகைன் டெல்லிங் தட் ஷார்ட் கட்ஸ் தான் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. இப்ப அகைன் குரு கோபிந்த் சிங். இவங்க எல்லாமே மணிப்புரியோட வந்து ஃபேமஸான வந்து டான்சர் சரிங்களா. ஸோ அதனால சொல்லியிருக்கேன். ஈவன் சில இதுல வந்து சில பேருக்கு டவுட் வரும். இந்த இங்க கொடுத்துருக்கு பாருங்க. குரு பிபின் சிங் வந்து என்னன்னா மணிப்புரி டான்ஸ் சொல்லியிருக்கலாம். சிங்ன்னு இருக்கு. நான் பஞ்சாப் கூட வந்து என்னன்னா திங்க் பண்ணிடுறாங்க. ஏன்னா சிங்னாவே மோஸ்ட்லி பஞ்சாப் அவங்களோட தான் பேர் வரும். சிக் அப்படின்னு வரும்னு நினைப்போம். ஆனா கிடையாது. இவர் ஃபேமஸ் இன் மணிப்புரி டான்சர் நார்த் ஈஸ்ட் சைடு சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 46th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் வந்து யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பத்மா விபூஷன்ஸ் அவார்ட் இந்த டான்ஸ் வந்து 1984. நான் சொல்லிட்டேன். எஸ்எஸ்சில இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா இந்த ரிலேட்டடா தான் கேட்கறாங்க. அதுவும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து ஓகேவா. இதுல யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா பிர்ஜு மகாராஜ். இப்ப பிர்ஜு மகாராஜ் வரும்போது என்னன்னா இவர் ரிலேட்டட் டு வந்து கரெக்ட் ஆன்சர். நீங்க சும்மா நீங்க வந்து என்னன்னா இவரை பத்தி போடுங்களேன் விக்கிபீடியால. ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா பிர்ஜு மகாராஜ் ரொம்ப ஃபேமஸ். இவர் கூட நீங்க நிறைய யூடியூப்ல கூட வந்து பார்த்துருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்ப கதக்குல இருந்து ரிமைனிங் இருக்கிற வந்து என்னன்னா ஃபேமஸான பர்சனாலிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இங்க பிர்ச்சு மகாராஜ் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ரெண்டாவது வந்து லட்சு மகாராஜ் வரும். அடுத்து வந்து சீதாரா தேவி வரும். அடுத்து சோபனா நாராயணன். இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கதக் டான்சர் இன் இந்தியா நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏன்னா இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா மறந்துடக்கூடாதுக்காக. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். 47th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? வென் வாஸ் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் விச் கலெக்ட் டேட்டா ஆன் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் அண்ட் விண்ட் எக்ஸெட்ரா மேக் த வெதர் ஃபோர்காஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டின் அகைன் டஃப் டு கிராக். ஏன்னா அவன் ஈர கேட்டிருக்கான். நீங்க ஐஎம்டின்னு பார்த்தானே என்ன பண்ண நினைச்சிருப்போம். கண்டிப்பா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1950க்கு மேலதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். இங்க பாருங்க எதுவுமே 1950க்கு மேல இல்ல. எல்லாமே வேணா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டான் 1875. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. தெரியலையா யோசிக்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க சரிங்களா. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நல்ல நல்ல கொஸ்டின் பின்னாடி இருக்கும். ஆல்வேஸ் ஆல்வேஸ் வந்து நினைச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம விட்டுட்டு போறோமோ அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நல்ல நல்ல கொஸ்டின் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு அட்டன் பண்ணுங்க சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 48th கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் த புரோட்டீன் இந்த செல் மெம்பரைன் கேட்டிருக்காங்களே. அதாவது இப்ப செல் மெம்பரைன் ஓகே அது என்னன்னு தெரியும். அதுல புரோட்டீன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்கலாம். இதுதான் வந்து கொஸ்டின் சரிங்களா. இப்ப செல் மெம்பரைன் வந்து நம்மளோட அதாவது செல்லோட அவுட் சைடு இருக்கிற இதுதான் வந்து என்னன்னா செல் மெம்பரின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஏரியா சரிங்களா. இது ஒவ்வொரு பாட்டுமே நான் கொடுத்துருக்கேன். செல் மெம்பரைன் நியூக்ளியஸ் வந்து உள்ள இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள தான் வந்து என்ன நியூக்ளியோலசன் இருக்கும். அடுத்து சைட்டோபிளாசம் அதாவது அந்த உள்ள வந்து தண்ணி மாதிரி இருக்கும் தெரியுங்களா. அதுதான் சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியா இங்க இருக்கு. அதே மாதிரி வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ் இந்த இருக்கு. எட்டோபிளாஸ்மிக் வந்து என்ன ரெட்டிகுலம் இருக்கு சரிங்களா. இது ஏன் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா டைரக்டாவே கேட்கிறாங்க. செல் மெம்பரைன் நியூக்ளியஸ்லாம் எங்க இருக்கும் ஒன்னே வந்து என்னன்னா குரோனாலஜிக் ஆர்டர்ல வந்து என்ன கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது தெரிஞ்சுக்கங்க. பர்சன்டேஜ் ஏதாவது ப்ரோட்டீன் வந்து 40-60% வந்து என்ன ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இது உங்களுக்கு தெரியலன்னு ஓகே லேர்னிங் தான் சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 49th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? சையத் மோடி இந்தியாவோட இன்டர்நேஷனல் இஸ் ஆர்கனைஸ்டு இன் விச் ஸ்போர்ட்டிங் ஈவென்ட் கேட்கறாங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா இதுவும் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் தான் சரிங்களா. அந்த டைம் இவங்க வந்து என்னன்னா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் பேட்மிண்டன் சரிங்களா. இப்ப நான் சொன்னதே தான் சொல்ல போறேன். கரண்ட் அஃபேர் கொடுத்தனால நம்ம சேனல்லேயே வந்து கரண்ட் அஃபேருக்கு ஃப்ரீயா வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்லயுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 50th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட கடைசி கொஸ்டின். விச் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் கோவா இஸ் ஆல்சோ நோன் அஸ் வந்து வாரியர் டான்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. நம்மளோட எஸ்எஸ்சி பேட்டர்ன்லயே வந்து என்னன்னா 3 இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அகைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபெஸ்டிவலை என்ன பண்ணிக்கங்க டான்ஸையும் ஆட் பண்ணிக்க. ரெண்டாவது மியூசிக் சொல்லியிருந்தேன். மூணாவது வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அகைன் நகை டெல்லிங் தட் அப்படின்னா நீங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா இந்த இதுதான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். ஃபெஸ்டிவல் இருக்கணும். அதே மாதிரி வந்து மியூசிக் இருக்கணும். கிளாசிக்கல் இது ரிலேட்டடா ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கணும் சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னன்னா ஃபனல் லேர்னிங் சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் வந்து என்னன்னா சுருக்கிக்கிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்றது. சரி ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து என்ன கோட்மே மோட்னி அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப பிகு லாவணி ராஃப் இந்த எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பிகு டான்ஸ் வந்து என்னன்னா ஃபேமஸ் டான்ஸ் சொல்லுவாங்க. எங்க வரும் அப்படின்னா அசாம் ரீஜன் சொல்லுவாங்க. ஈவன் பிகு வந்து என்னன்னா செமி கிளாசிக்கல் டான்ஸ்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. நம்மளுக்கு 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. இன்னொரு அடிஷனலா வந்து பிகுன்னு சொல்லி செமி கிளாசிக்கல் டான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் லேர்னிங்.
லாவணி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ லாவணி ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா வரும் சரிங்களா. இது வந்து ஒரு ரீஜனல் மியூசிக்னு கூட சொல்றாங்க. அடுத்து ராஃப்னு இருக்கு. ஸோ இந்த ராஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க கொடுத்துருக்கேன். ஞாபகத்துல வச்சுங்க, ஜம்மு காஷ்மீர் ரீஜன் கூட வரும் சரிங்களா. இதோட அடிஷனலா நீங்க பார்க்க வேண்டியது சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஏன் சொல்லணும், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கலாம், நான் ஒன்னொன்னுமே தனியா கொடுத்துருவேன் சரிங்களா. இப்போ சத்தீஸ்கர் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பந்த்வானி, பந்தி, அதே மாதிரி வந்து ரவுட் நட்ஸ் அப்படின்னு வரும். குஜராத் வந்து கார்பா வந்து ரொம்ப ஃபேமஸான டான்ஸ். ஈவன் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரி. தண்டியா ராஸ் இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும், நான் குஜராத் எப்படி ஞாபகத்துல இருக்கேன், இந்த தண்டியா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் தமிழ்ல, அதுவுமே வந்து குஜராத் ரீஜன் மாதிரி வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து என்ன திப்பானி ஜூரியம், அது மாதிரி வந்து என்னன்னா பாவாய், ஹரியானா வந்துன்னா லூரு, தாமல், ஜூமர். ஸோ இதெல்லாம் வந்து ஹரியானா. ஜம்மு காஷ்மீர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜார்க்கண்ட் வந்துன்னா கர்மா, பைக்கா, தங்கா, இது எல்லாமே வந்து ஜார்க்கண்ட். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மியூசிக், அதே மாதிரி ஃபோக் டான்ஸ், இது ரிலேட்டடா நான் பிக் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம 25 கொஸ்டின் வந்து பார்த்தோம்ல, இந்த 25 கொஸ்டின் பார்த்துட்டு ஜஸ்ட் விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு யூஸுமே இல்லை. இப்போ நான் அதை எப்படி 2024 யூஸ் பண்ணணும்னா, எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் அதிகமா வரும்னு தெரிஞ்சா மட்டும் தான் அதுக்கேற்ற நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து மாற்ற முடியும் சரிங்களா. அதுக்கான கீ நோட் தான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, சயின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்னு கேட்டு NHA பத்தி ஒரு கொஸ்டின் வந்து விட்டமின் பியோட ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சப்பட்டது எப்ப கேட்டிருந்தாங்க. புரோட்டீன் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, செல் மெம்பரின் புரோட்டீனோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க. இது மூணுமே சயின்ஸ்ல இருந்து கேட்டது. கரண்ட் அஃபேர்ல பாருங்க 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஒன்னு, அதே மாதிரி வந்து ஹாக்கியோட ரூல்ஸ்க்கு வந்து மனிஷ் வந்து என்ன கல்யாணம் யாரும் கேட்டிருந்தாங்க, சயித் மோடி இந்தியாவோட இன்டர்நேஷனல் எது கண்டக்ட் பண்ணுவோம்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்னால வந்து அகைன் ஐம் டெல்லிங் தட் கரண்ட் அஃபேர் நான் வந்து என்ன பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். ஜியோகிராஃபியை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஜமுனாவோட ட்ரிபியூட்டரி, பெரிகீலியன், ஐஎம்டி ரிவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். மிச்சம் 2 கொஸ்டின் வந்து டவுட்ஃபுல்லா இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு இயர் கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, நம்மளால வந்து தேவையில்லாத கொஸ்டின் கல்வி வைக்க முடியாது சரிங்களா. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அகைன் ஐம் டெல்லிங் தட் எந்த ஏரியா அதிகமா கேட்கறாங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான். அதுல நீங்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா வைக்க வேணும் சரிங்களா. இப்ப என்னன்னா பிரபாத் சர்மா ஃப்ளூட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. சுராஜ்கான் மேலா வந்து ஹரியானா ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்தது. குரு பிபின் சிங் வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி கேட்டிருந்தாங்க. பிர்ஜு மகாராஜ் ஒரு கொஸ்டின் இருந்தாங்க. கோவாவோட வாரியர் டான்ஸ் கேட்டிருந்தாங்க சரி. இது எல்லாமே வந்து நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ். அகைன் இதை போயிட்டு இதே படிக்காதீங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து படிக்க வேண்டியது சரிங்களா. பாலிட்டியில 3 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 3மே நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா பாலிட்டியில நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஆர்டிகல் 1ல இருந்து வந்து ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51A வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சரிங்க. அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் மினிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் ப்ரிப்பேர் பண்ணி இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வைங்க சரிங்களா. ஓகே, அடுத்து எக்கனாமில இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 கொஸ்டினுமே வந்து ஈஸியான ஒன்ஸ் யூ லேர்ன் இந்த பேசிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 5 இயர் பிளான் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க 2024 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா 5 இயருக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது எப்படியாவது வந்து நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க சரிங்களா. ஹிஸ்டரியில இருந்து 3 கொஸ்டின் வந்து முஸ்லீம் லீக், மெகர்கர் ஃபோர்ட், திவானியா இன்ஷா எல்லாமே வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் மாடர்ன் இந்தியா ஓகேவா. நான் 2 கொஸ்டின் வந்து மெடிவல் இந்தியால இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்க. இது என்ன ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வந்தா தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து நல்லாவே வந்து வச்சுக்க முடியும் சரிங்களா. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அடுத்ததுல இருந்து என்ன அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி நம்மளுக்கான வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.